வாருங்களே, புது உலகமைக்கிட புது வழி படைக்கிட அன்புடன் வாருங்களே. வாருங்கள் வாருங்கள் ஆலயம் வாருங்கள், அனைவரும் வாருங்களே, அனைவரும் வாருங்களே. அன்புக்காகவும் அமைதிக்காகவும் இயேசு மனுவானார். உண்மைக்காகவும் நீதிக்காகவும் அவரே பலியானார். அன்புக்காகவும் அமைதிக்காகவும் இயேசு மனுவானார். உண்மைக்காகவும் நீதிக்காகவும் அவரே பலியானார். ஒன்று கூடுவோம், உணர்ந்து வாழுவோம். ஒன்று கூடுவோம், உணர்ந்து வாழுவோம். சுயநலம் நீக்கி பிறநலம் காத்து அன்பினில் ஆவினையோ. வாருங்கள் வாருங்கள் ஆலயம் வாருங்கள், அனைவரும் வாருங்களே, அனைவரும் வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியார் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதர் பதுவை நகர் புனித அந்தோனியாரின் அன்பு பக்தர்களே, இன்றைய நாளில் அன்னையாம் திரு அவை புனித கிளாராமாவின் விழாவை கொண்டாடுகின்றது. புனித கிளாரா பிரான்சிஸ்கன் சபையின் தாயாக போற்றப்படுகிறார். புனித அசிஸ்ட் பிரான்சிஸ்குவின் வழியை பின்பற்றி அவரது ஏழ்மை எளிய வாழ்வால் இருக்க பெற்று தன்னையே அந்த புனிதமான வாழ்வுக்கு அர்ப்பணித்து கொண்டவர். அசிசி நகரிலே ஒரு பெரிய பணக்காரின் மகளாக பிறந்தவர். ஆனால் செல்வத்தின் மீது விருப்பமில்லாமல் புனித அசிஸ்ட் பிரான்சிஸ் காட்டிய நற்செய்தியின் வழியிலே இயேசு ஆண்டவரை ஏழ்மையிலும் எளிமையிலும் பின்பற்றுவதற்காக ஒரு நாள் இரவு தனது வீட்டில் யாருக்கும் தெரியாமல் அவர் புறப்பட்டு புனித அசிஸ்ட் பிரான்சிஸ் வாழுகின்ற மடத்திற்கு வந்து தன்னை இந்த துறவற வாழ்வுக்கு அர்ப்பணித்து கொண்டார். இவர்கள் வாழ்வு மிகவும் கடினமானது, அடைபட்ட வாழ்வு. இந்த அடைபட்ட வாழ்வுக்குள் இக்கன்னியர்கள் தங்கள் வாழ்வை ஆண்டவருக்காக அர்ப்பணித்திருக்கின்றார்கள். அதிலும் சிறப்பாக புனித கிளாராமாவுடைய சபையானது எந்தவித சொத்துக்களையும் கொண்டிருப்பதில்லை. இறை பராமரிப்பின் மீது அளவற்ற நம்பிக்கை கொண்டிருக்கின்றார்கள். அவர் தனது சபையின் ஒழுங்குகளை எழுதுகின்ற பொழுது திருத்தந்தை கொஞ்சமாவது நீங்கள் சொத்துக்களை வைத்துக் கொள்ளலாமே என்று சொன்ன பொழுது, எங்களுக்கு இந்த உலகில் எந்த சொத்தும் வேண்டாம், எங்களுக்கு இந்த உலகில் ஒரே சொத்து இயேசு ஆண்டவர் மட்டுமே, இறைவன் மட்டுமே என்று அவர் அழுத்தம் திருத்தமாக சொல்லி இறை பராமரிப்பதில் நம்பிக்கை வைத்தவர். இன்றும் உலகின் பல்வேறு இடங்களிலே அடைபட்ட வாழ்வினை இக்கன்னியர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். சிறப்பாக தமிழ்நாட்டில் கோத்தகிரி, பாளையங்கோட்டை, நாகர்கோவில் மற்றும் வேலூர் ஆகிய இடங்களில் புனித கிளாரா அடைபட்ட கன்னியர்கள் புனித அசிஸ்ட் பிரான்சிஸ்கின் வாழ்விலே இயேசு ஆண்டவர் நற்செய்தி எடுத்து எம்புகின்றார்கள். எளிய சகோதரிகளுக்காக நாம் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். அவர்கள் ஆற்றி வருகின்ற அன்பு பணிக்காக, ஆற்றி வருகின்ற அந்த ஆன்மீக பணிக்காக நாம் ஜெபிப்போம். மேலுமாக நம்மால் இயன்ற உதவிகளை இச்சகோதரிகளின் இல்லங்களுக்கு சென்று உதவுவோம்.
அவற்றின் வழியாக நமது குடும்பமும் நம்முடைய இல்லமும் ஆஸ்வதிக்கப்படட்டும். கோடி அற்புதர் நமக்கு சிறப்பான விதத்தில் பரிந்து பேசிட இத்திருப்பலியில் மன்றாடுவோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதர் புனித பதுவை அந்தோணியாருடைய அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவரையுமே இந்த காணொளியின் வழியாக சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளினுடைய திருப்பலிக்கு தலைமையேற்று நமக்காக ஜெபிக்க இத்திருப்பலியை நிறைவேற்ற இருக்கிறவர் அருட்பணியாளர் தைனஸ் அடிகளார். இந்த திருப்பலியில் சிறப்பாக ஜெபிக்க விரும்புகிற அனைத்து குடும்பங்களுக்காகவும் கோடி அற்புதர் புனித பதுவை அந்தோணியாருடைய பரிந்துரையும் இந்த ஒலிபரப்பை நமக்கு ஏற்பாடு செய்கின்ற திருவாளர் ஆனந்த் மற்றும் நம்முடைய அன்பு சகோதரர் கிறிஸ்டோபர் மற்றும் ரிச்சர்ட் அவர்கள், இவர்களுக்கு நமது நன்றிகளை இப்போதே தெரிவித்துக் கொள்வோம். தொடர்ந்து இவர்கள் பணி சிறக்க இவர்களுக்காகவும் நாம் ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிறைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதியும் ஆகுக. புகழ்கின்றோம் யாவும் வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரின் நீரியம் நீர் இறங்குமே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரியம் நீர் இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர்.
தூய ஆவியோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் மக்களாக எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்கள் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நான் உனக்கு தருகின்ற இச்சுருளேட்டை தின்று உன் வயிற்றை நிரப்பு என்றார். அச்சுருளேடு என் வாயில் தேன் போல் இனித்தது. இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். இயல் 2 இறைவாக்கியம் 8, மீளவும் 3வது இயலிலிருந்து இறைவசனம் 4. ஆண்டவர் கூறுவது: நீயோ மானிடா, நான் உனக்கு சொல்வதை கேள். அந்த கலக வீட்டாரைப் போல நீயும் கலகக்காரனாய் இருந்து விடாதே. உன் வாயை திறந்து நான் உனக்கு தருவதை தின்றுவிடு என்றார். அப்போது என்னை நோக்கி ஒரு கை நீள்வதை கண்டேன். அதில் ஒரு சுருளேடு ஒன்று இருந்தது. அவர் அச்சுருளேட்டை என் முன் விரித்தார். உள்ளும் புறமும் எழுதப்பட்டிருந்த அதில் கதறல்களும் புலம்பல்களும் கேடுகளும் எழுதப்பட்டிருந்தன. அவர் என்னை நோக்கி, மானிடா, நீ காண்பதை தின்றுவிடு. இச்சுருளேற்றை தின்றபின் இஸ்ரேல் வீட்டாரிடம் போய் பேசு என்றார். நானும் என் வாயை திறக்க அவர் அச்சுருளேட்டை எனக்கு தின்ன கொடுத்தார். மேலும் என்னை நோக்கி, மானிடா, நான் உனக்கு தருகின்ற இச்சுருளேட்டை தின்று உன் வயிற்றை நிரப்பு என்றார். நானும் தின்றேன். அது என் வாயில் தேன் போல் இனித்தது. மேலும் அவர் என்னை நோக்கி, மானிடா, புறப்படு, இஸ்ரேல் வீட்டாரிடம் போய் என் சொற்களை அவர்களுக்கு எடுத்து கூறு என்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. பெரும் செல்வத்தில் மகிழ்ச்சி அடைவது போல் நான் உம் ஒழுங்கு முறைகளின்படி நடப்பதில் மகிழ்ச்சி உறுகிறேன். ஏனெனில் உம் ஒழுங்குமுறைகள் எனக்கு இன்பம் தருகின்றன. அவையே எனக்கு அறிவுரையாளர். பல்லவி. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. நீர் திருவாய் மலர்ந்த சட்டம் ஆயிரக்கணக்கான பொன் வெள்ளி காசுகளை விட எனக்கு மேலானது. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. என் வாய்க்கு தேனினும் இனிமையானவை. பல்லவி. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. உம் ஒழுங்குமுறைகளை என்றும் என் உரிமை சொத்தாய் கொண்டுள்ளேன். ஆகவே அவை என் இதயத்தை மகிழ்விக்கின்றன. வாயை ஆவென திறக்கின்றேன், பெருமூச்சு விடுகின்றேன்,
ஏனெனில் கட்டளைகளுக்காக ஏங்குகின்றேன். பல்லவி. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரே உங்களோடும் இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இச்சிறியோருள் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம். புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி இயல் 18 இறைவாக்கியங்கள் 1 முதல் 5 மற்றும் 10 முதல் 14 வரை. அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி, விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள். அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார். நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புக மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த சிறு பிள்ளையைப் போல தம்மை தாழ்த்தி கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர். இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். இச்சிறியோருள் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம். கவனமாயிருங்கள். இவர்களுடைய வானதூதர்கள் என் விண்ணக தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கின்றார்கள் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் மானிட மகன் நெறி தவறியோரை மீட்கவே வந்தார். இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளில் ஒன்று வழி தவறி அடைந்தால் அவர் 99 ஆடுகளையும் மலைப்பகுதியில் விட்டுவிட்டு வழி தவறி அலையும் ஆட்டை தேடி செல்வார் அல்லவா? அவர் அதை கண்டுபிடித்தால் வழி தவறி அலையாத 99 ஆடுகளையும் பற்றி மகிழ்ச்சி அடைவதை விட வழி தவறிய அந்த ஓர் ஆட்டை பற்றி மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இவ்வாறே இச்சிறியோருள் ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணக தந்தையின் திருவுளம். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அடுத்து பைக்குமா? பிரசங்கம் வேண்டாமா? பிரசங்கம் அப்படியிலே இது இப்போ கொடுத்துட்றேன். சும்மா ஷார்ட்டாக கொடுத்துறேன். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மனித மாண்பு மிகவும் முக்கியமானது. சிறியவராக இருக்கலாம், ஏழைகளாக இருக்கலாம், படிக்காத பாமரராக இருக்கலாம். யாராக இருந்தாலும் அனைவரையும் நாம் மதிப்புடன் நடத்த வேண்டும். பெரியவர் சிறியவர் என்ற வேறுபாடு இறைவனின் விண்ணரசில் இருப்பதில்லை. அனைவரும் சமமானவர்கள், அனைவரும் இறைவனின் பிள்ளைகள். ஆகவேதான் கடவுள் தனக்கு விருப்பமான அனைவருமே தேர்ந்தெடுக்கின்றார். தன்னுடைய பணிக்கு யாரெல்லாம் தேவைப்படுகின்றார்களோ அவர்களை உரிமையோடு ஏற்றுக்கொள்கின்றார். எளியவர்களை, சாதாரணமானவர்களை இறைவன் தேர்ந்தெடுத்து அவர்கள் வழியாக ஆண்டவர் பலவிதமான
உன்னதமான செயல்களை இவ்வுலகிலே ஏற்படுத்துகின்றார். அதை தான் நாம் இன்று முதல் வாசகத்திலே இறைவாக்கு எசேக்கியேலுடைய அந்த அழைப்பை பார்க்கின்றோம். எளியவராக எசேக்கியேலை அழைத்து ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு இறைவாக்கு உரைப்பதற்கு அவரை அனுப்பிவிடுகிறார். கடவுள் எசேக்கியேலை மட்டுமல்ல, உங்களையும் என்னையும் அழைத்து கொண்டிருக்கிறார். நாம் வாழுகின்ற சூழ்நிலையிலே, நாம் வாழுகின்ற சமூகத்திலே நாம் உண்மை உள்ள மனிதர்களாக, நாம் நம்பிக்கையின் மனிதர்களாக, ஒருவர் மற்றவரை ஏற்று மதிப்புடன் நடத்துகின்ற மனிதர்களாக வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆகவே நம்மில் எவ்வித வேறுபாடும் இருக்கக்கூடாது. ஆனால் நம்முடைய உலகம் வேறுபாடு நிறைந்து காணப்படுகிறது. ஏழை பணக்காரன், சாதி வேற்றுமை, சமூக வேற்றுமை, சமய வேற்றுமையினால் ஒருவர் மற்றவருடைய காழ்ப்புணர்ச்சியை கொட்டுகின்ற ஒரு காலமாக இருக்கின்றது. இவற்றை ஆண்டவர் ஒருபோதும் விரும்புவதில்லை. யாரையும் இழிவாக கருத வேண்டாம், யாரையும் இழிவாக நடத்த வேண்டாம் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்டுக்கொள்கின்றார். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு மனிதனும் மாண்புக்குரியவன், அவனுடைய செயல்களும் உயர்வானவை, உன்னதமானவை. ஆகவே ஒருவரின் படிப்பிற்காக, ஒருவருடைய செயலுக்காக, ஒருவருடைய வாழ்விற்காக, பணத்திற்காக, பதவிக்காக நாம் ஒருவரை மதிக்கக்கூடாது. மாறாக ஒரு மனிதன் என்பதற்காகவே மதிக்க வேண்டும். ஒரு முறை இறை ஊழியர் பரதேசி பீட்டரின் வாழ்வில் நிகழ்ந்தது. அவர் ஒரு முறை மருத்துவமனையிலே, பொது மருத்துவமனையிலே அவர் அனுமதிக்கப்பட்டார். அப்பொழுது அவருக்கு கீழே தான் படுக்க வச்சிருந்தாங்க. அந்த எந்த ஒரு படுக்கை வசதியும் அந்த அரசு மருத்துவமனையில் இல்லை. அவருக்கு சிகிச்சை அளித்து கொண்டிருந்த அந்த மருத்துவர் ஒரு நாள் இறை ஊழியர் பரதேசி பீட்டரை பார்த்தார். அவர் ஒரு ஆங்கில பத்திரிகையை வாசித்து கொண்டிருந்தார். அவரை பார்த்து, உங்களுக்கு ஆங்கிலம் வாசிக்க தெரியுமோ என்று கேட்க, நுனி நாக்கிலே அழகாக தெல்ல தெளிவாக அழகான அந்த ஆங்கிலத்திலே பேச அந்த மருத்துவர் அதிர்ச்சி அடைந்தார். ஓ, நீங்கள் என்ன படித்திருக்கிறீர்கள் என்று கேட்டார். அவர் அதற்கு எம்ஏ படித்திருக்கிறேன் என்றார். எம்ஏ படித்திருக்கின்ற உங்களை நான் சரியாக நடத்தாமல் இவ்வாறு தரையிலே உங்களை படுக்க வைத்து விட்டேனே என்று அவரிடம் மன்னிப்பு மன்றாடினார். அதற்கு இறை ஊழியர் பரதேசி பீட்டர், எம்ஏ என்பதற்காக எனக்கு நீங்கள் மதிப்பளிக்க வேண்டாம், மேன், MAN என்பதற்காக மதிப்பு தாருங்கள் என்று இறை ஊழியர் பரதேசி பீட்டர் சொல்லியதாக அவரது வரலாறு கூறுகின்றது. ஆம் அன்புக்குரியவர்களே, மனிதம் உயர்வானது, மனிதம் மேலானது. அந்த மனிதர்களை நாம் மதிப்போம். மனிதர்கள் என்ன வேலை செய்கிறார்கள் என்பதை நினைத்தவர்கள் மதிக்க வேண்டாம். அவள் இறைவனின் படைப்புகள், இறைவனின் பிள்ளைகள் என்பதை உணர்ந்து ஒருவர் மற்றவரை மதிப்போம். அத்தகைய மதிப்பை சமூகத்தில் விதைப்போம். அதுவே நமக்கு ஒற்றுமையை, சமூக ஒற்றுமை வளர்க்கும். அதற்காக திருப்பலியில் சிறப்பாக மன்றாடுவோம். ஆமென். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, பாவத்தினால் பலவீனம் அடைந்திருக்கும் எங்கள் ஆன்மா உமது தெய்வீக அன்பையும் அருளையும் ஆசிரையும் பெற்று புது வாழ்வு வாழ வழிவகுக்க வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்களை உம்மிடமிருந்து எங்களோடு வாழுகின்ற சகோதர சகோதரிடமிருந்து பிரித்திடும் சோதனை நேரங்களில் எங்களுக்கு நீர் துணை புரிந்து நாங்கள் உமக்கு பிரியமானதை எப்பொழுதும் செய்ய நீர் உதவ வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்களுக்கு உமது அன்பு வாழ்விலும் விசுவாசத்திலும் திருச்சபை தோழமையிலும் நீர் பங்கு கொடுப்பதற்காக நன்றி கூறும் இவ்வேளையில் நாங்கள் எடுத்துக்காட்டான சாட்சிகளாக வாழ துணை செய்ய வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். குணம் தந்து எங்களை வாழ வைக்கும் தெய்வமே, எங்கள் உடல் உள்ள ஆன்ம நோய்களை போக்கி எங்களுக்கு வேண்டிய நற்சுகத்தையும் அன்பு நிறைந்த வாழ்க்கையையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தர வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இறைவனாகிய உம்மையும் உமது சாயலாக படைக்கப்பட்ட எங்கள் அயலாரையும் அன்பு செய்யவும் எங்களால் இயன்ற உதவியை பிறருக்கு தாராளமாக செய்து உமது இரக்கத்தையும் வள்ளல் தன்மையும் ஓரளவுக்கு எங்கள் வாழ்வில் பின்பற்ற வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பராமரிக்கும் இறைவா, எங்கள் வாழ்வில் வறுமை, பிரிவினை, துன்பம், கஷ்டங்கள் நீங்கி நாங்கள் புதிய உற்சாகத்துடன் நம்பிக்கையுடனும் வாழ வழிவகுக்க வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். காலங்களை அர்ச்சிக்கின்ற இறைவா, எங்கள் பிள்ளைகள் மற்றும் எங்களின் எதிர்காலத்தில் நீர் ஆசிர்வதியும். எங்கள் பிள்ளைகள் பொறுப்புடன் திட்டமிட்டு உழைத்து உமது அருளால் முன்னேறவும் ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை நீ அவர்களுக்கு அமைக்க உதவ வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
பாவிகளை தேடி மீட்க வந்த இறைவா, நாங்கள் எங்கள் பலவீனங்கள் குறைகளை உணர்ந்து திருந்தவும், எங்களுக்கு எதிராக தீமை செய்பவர்களை மன்னித்து நன்மை செய்யவும், எல்லோருடனும் ஒற்றுமையுடனும் வாழவும் அருள் தர வேண்டுமென்று புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவாமை மன்றாடுகின்றோம். பிரிந்த குடும்பங்கள் ஒன்றிணையவும், சமாதானம் இல்லாத நாடுகள் அமைதி பெறவும், வேலையின்றி வாடுபவர்கள் நல்ல வேலை வாய்ப்பு பெறவும், ஏமாற்றத்திலும் சோதனையிலும் தவிப்போர் புது வாழ்வு பெற வேண்டுமென்று புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவாமை மன்றாடுகின்றோம். இந்த ஜெப வேளையில் நாங்கள் நம்பிக்கையுடன் உமது பிரசன்னத்தில் எடுத்து வைக்கின்ற மன்றாட்டுக்களை ஏற்று எங்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் ஆசீர்வையும் வழங்கிட வேண்டுமென்று புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவாமை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக இப்பொழுது அமைதியாக மன்றாடுவோம். இரக்கமே நிறைந்த இறைவா, எமது உள்ள கிடக்கைகளை ஜெபமாக நோக்கி எழுப்பியுள்ளோம். ஆண்டவர் தாமே இவற்றையெல்லாம் எமக்கு வழங்கி எம்மை தொடர்ந்து வழிநடத்த வேண்டுமென எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இதயமின்றி காணிக்கை இரக்கம் தந்த பலியிலே இயேசுவோடு இணைந்து தருகிறேன். தந்தையே ஏற்று வந்த நாசிரருளுமே. இதயமின்றி காணிக்கை இரக்கம் தந்த பலியிலே இயேசுவோடு இணைந்து தருகிறேன். தந்தையே ஏற்று வந்த நாசிரருளுமே. தந்தை உன்னை பிரிந்து தாழ்ந்து நொந்து போனேன். அன்றை பிரிந்த மான் போல தவிதவித்தாயே. தந்தை உன்னை பிரிந்து தாழ்ந்து நொந்து போனேன். அன்றை பிரிந்த மான் போல தவிதவித்தாயே. என்னை தேடி வந்து சிறுமையுற்று சிறை மீட்ட கருணையே. தேடி வந்து சிறுமையுற்று சிறை மீட்ட கருணையே. இதய நன்றி காணிக்கை இறைவா. இதய நன்றி காணிக்கை இரக்கம் தந்த பலியிலே இயேசுவோடு இணைந்து தருகிறேன். தந்தையே ஏற்று வந்த நாசிரருளுமே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமே நிறைந்த இறைவா, புனித பதுவை அந்தோணியாரின் நவநாளில் நாங்கள் உளம் கனிந்து செலுத்தும்படி உமக்கு உகந்ததாயிருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களையே முழுமையாக உமக்கு அளித்து உமையை புகழ்ந்தேத்து செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக
எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோணியாருடைய நவநாளில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீர். அவருடைய இறைவற்றமிக்க வாழ்க்கையினரின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதூதரணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பன்னிசைத்து முடிவின்றி பாடுவதாவது. வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போதும் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். சிறப்பாக இந்த காணொளி வழியாக
இத்திருப்பலியிலே பங்கேற்கக்கூடிய அனைவரையும் ஆசிர்வதியும். கோடி அற்புதரின் பக்தர்களாக இவர்களை ஆண்டவர் தாமே அரவணைத்து அவர்கள் வேண்டுகின்ற விரும்புகின்ற நலன்களை நீர்தாமே நிறைவாக வழங்குவீராக. அதிலும் குறிப்பாக இந்நாட்களிலே கோவிட்-19 என்ற பெரும் தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ள உலகத்தை ஆண்டவர் முழுமையாக விடுவித்து நாங்கள் பத்திரமாகவும் பாதுகாப்பாகவும் நலமோடு வாழக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி தருமாறு உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். மேலும் ஒரு நாள் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரும் எங்கள் குடும்பங்களின் பாதுகாவலருமான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் தந்தை புனித பிரான்சிஸ், புனித பதுவை அந்தோணியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் குற்றங்கள் குறைகளை பாராமல் உமது திரு அவையின் இறை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. இறைவன் அருளும் அமைதிக்காக கண்களை மூடி மன்றாடுவோம்.
ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். உங்களுக்கு சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருரத்தமும் உடலும் நம்மை காத்து நமக்கு நிறைவாழ்வு அளிப்பதாக. ஆமென். இயேசுவே, சொந்தம் நீயே என்றும் என் நாதனே. எந்த நெஞ்சில் வாழும் இயேசுவே, சொந்தம் நீயே என்றும் என் நாதனே. வாடிடும் நெஞ்சம் தேடாதோ, உன் வாசல் தேடி கூடாதோ. என் வாழ்வென்னும் சோலையில் வளம் வரும் நதியே, என்னுயிரே நீ வா. உன் பொன்னொழி கதிரின் என் விழி சங்கமும் நின்னருளே நீ வா. எந்த நெஞ்சில் வாழும் என் இயேசுவே, சொந்தம் நீயே என்றும் என் நாதனே. உயிர் மூச்சு நீயே, உனை நானும் மறவேன். உன்னோடு உறவாட தினம் தேடினேன். என் சொந்தம் யாவும் நிறம் மாறி போகும். நீங்காத நிழலாக நீ வந்தால் போதும். தாயாய் என்னில் நீ வேண்டும். உன் சேயாய் என்றும் நான் வாழ. தாயாய் என்னில் நீ வேண்டும். உன் சேயாய் என்றும் நான் வாழ. உள்ள கோவிலில் உந்தன் தரிசனம் தாழ்ந்தே நீ வாழ்ந்தே. வான்பே நீ வான்பே. மக்கள் புனிதர்களுடைய ஞானத்தை எடுத்துரைப்பார்கள். அவர்களது புகழை திரு அவை பறைசாற்றும். அவர்களுடைய பெயர் தலைமுறை தலைமுறைக்கும் வாழ்ந்தோங்கும். நன்றி உடமன்றாடுவோமாக. இரக்கமே நிறைந்த ஆண்டவரே,
உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டம் அளித்தவர்களுக்கு ஆசிரியராகி அதே கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத் தருவீராக. அதனால் புனித பதுவை அந்தோணியாரின் நவநாளில் அவர்கள் உமது உண்மையை அறிந்து அதே அன்பில் செயல்படுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். நன்றி மன்றாட்டுக்கள். நன்மை தனத்தின் ஊற்றாகிய இறைவா, உம் அன்பு திருமகன் இயேசுவை எங்களுக்கு ஆன்ம உணவாக கொடுத்து எங்களை உமது கண்ணின் கருவிழி போல் காத்து வரும் உமது பேரு உபகாரத்திற்காக புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். திருச்சபைக்காகவும் எங்களை உமது அனுபவத்திற்கு அழைத்துச் செல்லும் திருவருட்சாதனங்களுக்காகவும் அதனால் நாங்கள் அருள் வாழ்விலும் விசுவாசத்திலும் வளர்ந்து வருவதற்காகவும் புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தனிப்பட்ட முறையிலும் குடும்பத்திலும் நாங்கள் எத்தனையோ நன்மைகளை பெற்றுள்ளோம். நீர் எங்களுக்கு வாழ தந்த வாய்ப்புகளுக்காகவும் நாங்கள் சந்தித்த நல்ல மனிதர்களுக்காகவும் நல்ல நிகழ்ச்சிகள் மற்றும் கிடைத்த உன்னதமான அனுபவங்களுக்காகவும் புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இங்கு நன்றி சொல்ல வந்திருக்கின்ற எம் சகோதர சகோதரிகள் வாழ்வில் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் அளித்த ஆறுதல்களுக்காகவும் புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் வாழ்வு உமது திருக்கொடை என உணர்கின்றோம். நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற உடல் உள்ள சுகத்திற்காகவும் விடுதலைக்காகவும் புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தனிப்பட்ட முறையில் நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் இப்போது மௌனமாக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். கிறிஸ்து இயேசுவிலே மிகவும் பிரியமான அன்புள்ள சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதர் புனித பதுவை அந்தோணியாருடைய அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவரையுமே இந்த காணொளியின் வழியாக, அதிலும் குறிப்பாக இத்திருப்பலின் வழியாக சந்திக்கிற மகிழ்ச்சி அமலாசன துறவிகளுக்கு அளவிட முடியாத மகிழ்ச்சியாகும். இந்த நாளினுடைய நவநாள் திருப்பலியை தலைமையேற்று திருப்பலியை நிகழ்த்தி நல்லதொரு மறையுரை ஆற்றி நமக்காக ஜெபித்தவர் அன்பு தந்தை தைனிஸ் அடிகளார். நமது அமலாசிரமத்தினுடைய பங்கு தந்தையாகவும் இருக்கின்றார். எனவே இந்த நாளிலே அன்பு தந்தை அவர்களுக்கு நமது அந்தோணியார் திருத்தல பக்தர்கள் சார்பாக, நம்முடைய உபகாரிகள் சார்பாக, நண்பர்கள் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துகளையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். தேங்க்யூ வெரி மச். அடுத்ததாக இந்த காணொளியை பவர் ஆஃப் காட் சேனல் மற்றும் அவருடைய உரிமையாளர் திருவாளர் ஆனந்த் அவர்கள் ஏற்பாடு செய்து அதனை ஒளிபரப்பு கொண்டு இருக்கிறார்கள். எனவே அவருக்கு நமது நன்றிகள். அடுத்ததாக நம்முடைய அன்பு சகோதரர்கள் ரிச்சர்ட் மற்றும் கிறிஸ்டோபர், அவங்க ரெண்டு பேருமே நமது இறையியல் மெய்யியல் கல்லூரியினுடைய 1ஆம் ஆண்டு மாணவர்கள். எனவே அவர்கள் தொடர்ந்து படிக்கணும். அவர்கள் இன்னும் குருத்துவ நிலைக்கு தங்களையே சிறந்த முறையில் தயாரிக்க வேண்டும். இதோ இந்த நாளிலே திருப்பலியின் ஜெபங்களையும் பாடல்களையும் நல்ல முறையில் நமக்கு செய்து கொடுத்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கும் நமது நன்றிகள். இந்த நாளிலே சிறப்பாக நம்முடைய திருத்தல பக்தர்கள் அனைவருக்காகவும் திருத்தல உபகாரிகள், அதிலும் குறிப்பாக நமது துறவு சபை செமினரி உபகாரிகள் மற்றபடி நண்பர்கள் அனைவருக்காகவும் நாம் சிறப்பாக ஜெபிக்கிறோம். கோடி அற்புதர் புனித பதுவை அந்தோணியார் இவர்கள் அனைவருக்குமே அன்பு மகன் இயேசுவிடம் தயவாய் பரிந்து பேசி உடல் உள்ள ஆரோக்கியத்தை, ஆசீர்வாதத்தை, பாதுகாப்பை தர வேண்டும் என்று நாம் சிறப்பாக ஜெபிப்போம். தொடர்ந்து இந்த நாளிலே நாம் சிறப்பாக பிறந்த நாள் கொண்டாடுகின்ற திருத்தல பக்தர்கள், அந்தோணியார் பக்தர்கள், திருமண ஆண்டு நாளை சிறப்பிக்கிற தம்பதியினர் தங்களது பிறந்த நாட்களை, அதில் குறிப்பாக பெயர் கொண்ட விழாக்களை சிறப்பிக்கிற அனைவருக்கும் இந்த திருத்தலத்தினுடைய துறவிகள், அமலாசிரம துறவிகள் அவர்களுக்கு வாழ்த்து மட்டும் சொல்லுவதோடு அவர்களுக்கு அவங்க ஜெபிக்கிறார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் உறுதி கூறுகிறோம். இறைவன் நிறைவாய் அன்பு மக்களே உங்களை ஆஸ்வதிப்பாராக.
நோயாளிகளுக்காக ஜெபம். எங்கள் மத்தியில் பிரசன்னமாயிருக்கின்ற ஆண்டவராக இயேசுவே, இந்த ஜெப தோழமை வாய்ப்புக்காக உம்மை போற்றுகின்றோம். சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று சொன்னீரேன். இதோ உமது அன்பு பிள்ளைகளாக எங்களிடம் உமது தெய்வீக சமாதானமும் இரக்கமும் என்று இடம்பெறுவதாக. உமது சமாதானத்தின் தூதர்கள் எங்களோடு குடிகொள்ளுவார்களாக. இறைவா, உடல் உள்ள ஆன்ம சோதனை ஆபத்துக்களிலிருந்து எங்களை காத்தருளும். தீமைகள், தீய சக்தியின் ஆதிக்கம், கொடுமைகள் எங்களை அணுகாதிருக்கட்டும். உம்மை நினைப்பது, ஜெபிப்பது போன்ற ஆன்ம காரியங்களில் நாங்கள் கொண்டிருக்கும் அசட்டைத்தனம் எங்களை விட்டு அகலட்டும். ஏமாற்றம், அநியாயம், பகைமை, சண்டைகள், பிரமாணிக்கமின்மை, கடமைகளில் கவலையற்ற தன்மை, போதைக்கு அடிமையாதல், அளவு கடந்த உலக ஆசை, செல்வ செருக்கு போன்ற சுயநல செயல்பாடுகள் எங்களை தாக்கி உம்மிடமிருந்து வழி தவற விடாதேயும். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறல் தருவேன் என்று சொன்ன இயேசு தெய்வமே, நீர் இந்த உலகில் வாழ்ந்தபோது சென்றடமெல்லாம் நன்மை செய்து உம்மை தேடி வந்த எல்லா மக்களுக்கும் நற்சுகமும் நல்வாழ்வும் தந்தீரேன். இதோ இன்று உடல் உள்ள பாதிப்புகளால் கஷ்டப்படும் எங்களையும், இன்னும் பல்வேறு இல்லங்கள், மருத்துவமனைகளிலே வேதனைப்பட்டு குணம் பெற இயங்குமது அடியார்களையும் கண்ணூக்கீரலும். இவர்களின் கண்ணீரை துடைத்திரளும். பூரண சுகமும் விடுதலையும் தந்திரளும். உமது தெய்வீக இன்பத்தில் நித்தியத்திற்கும் பங்கு கொள்ளும் பாக்கியத்தை தந்திரளும். இவ்வாறு இறைவா, உமது திருப்பெயரை மாற்றி இவர்களிடம் விளங்கச் செய்யும். நன்றி உதவலாக மாற்றும் இவர்கள் வாழ்வை ஆசீர்வதியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை காத்தருள உங்களோடு இருப்பாராக. உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் இருப்பாராக. உங்களை காப்பாற்ற உங்கள் பின் இருப்பாராக. உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேல் இருப்பாராக. உங்களுக்கு அருளையும் ஆரோக்கியத்தையும் அமைதியையும் அளிப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நவநாள் ஜெபம். குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்தும் பாக்கியம் பெற்ற பரிசுத்தரான அந்தோணியாரை, வல்லமையுடன் இறைவனிடம் பரிந்து பேசுகிறவரை, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வல்லலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதோவும் பக்தர்களாகிய நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உமது திருத்தலத்திற்கு விரைந்து வந்துள்ளோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களின் ஆன்ம சரீர தேவைகளுக்காக பரிந்து பேசினால் கருணையின் கடலால் அவர் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். தந்தைக்குரிய உமது நேச பராமரிப்பில் எங்களுக்கு முழு நம்பிக்கை உண்டு. நாங்கள் கேட்டுள்ள, இப்போது கேட்கப் போகும் விண்ணப்பங்களை இறைவனிடம் எடுத்து கூறி மன்றாடும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக இப்பொழுது கண்களை மூடி ஜெபிப்போம். புதுமை வல்லலே, உம்மை கூவி அழைப்பவருக்கு செவி கொடுப்பவரை, உம் கரங்களால் அரவணைக்கப்பட விரும்பி இனிய குழந்தை இயேசுவிடம் இந்த எங்கள் விண்ணப்பங்களை சொல்லி பரிந்து பேசுவீராக. இவை எங்களுக்கு கிடைக்க பெற்றால் நாங்கள் என்றும் உமக்கு நன்றி உதவலாக இருப்போம். மாட்சிமை புரிந்திய பொழுதரே, நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லதில்லை என்றால் இதைவிட சிறந்ததொன்றை இறைவனிடமிருந்து எங்களுக்கு அடைந்து கொடுத்திரளும். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.
இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவரே சுவங்களோடும் இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பு செய்து வாழ சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. புதுமைகள் புரிந்திடும் அந்தோணி மாமுனியே, புண்ணிய பூமியின் பாதுகாவலரே. புதுமைகள் புரிந்திடும் அந்தோணி மாமுனியே, புண்ணிய பூமியின் பாதுகாவலரே. உம்மை நாங்கள் போற்ற வந்தோம், உந்தன் ஆசீர் தேடி வந்தோம். உம்மை நாங்கள் போற்ற வந்தோம், உந்தன் ஆசீர் தேடி வந்தோம். புதுமைகள் புரிந்திடும் அந்தோணி மாமுனியே, புண்ணிய பூமியின் பாதுகாவலரே. கண்கள் கலங்கி கதறிடும் நேரங்களில் ஆறுதல் நீயே தந்திடுவாய். வேதனை சோதனை ஆபத்து விபத்துக்களில் எங்களை நீயே காத்திடுவாய். கண்கள் கலங்கி கதறிடும் நேரங்களில் ஆறுதல் நீயே தந்திடுவாய். வேதனை சோதனை ஆபத்து விபத்துக்களில் எங்களை நீயே காத்திடுவாய். தேடி வந்தோமே துணையாய் வாரும், தேடி வந்தோமே துணையாய் வாரும். இறைவனின் தூதரை காத்திடுவாய், இறைவனின் தூதரை காத்திடுவாய். புதுமைகள் புரிந்திடும் அந்தோணி மாமுனியே, புண்ணிய பூமியின் பாதுகாவலரே. புதுமைகள் புரிந்திடும் அந்தோணி மாமுனியே, புண்ணிய பூமியின் பாதுகாவலரே.